அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சில பயிற்சிகள் தான். அதாவது நடுமுதுகுல சில பேருக்கு வலி இருக்கும். இந்த இடம் ஸ்கால்ப்லாம் சொல்லுவோம். 2 இதுக்கு நடுவுல பெயின் இருக்கும். அது இங்கிலீஷ்ல இன்டர் ஸ்கால்புலார் பெயின் அப்படின்றத நம்ம சொல்றோம். அதுக்காக சில பயிற்சிகள் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். அதுக்காக பயிற்சிகளை பார்க்கலாம். பயிற்சி 1. இது மாதிரி நம்ம சப்பளங்காலும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா வஜ்ராசனமும் போடலாம். வஜ்ராசனம் போட முடியவங்க போடலாம். இப்போ பெரியவங்களா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி சுக்காசனம் இல்லைன்னா அந்த சப்பளங்கால்னு சொல்லுவோம், அதை போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா 2 கை முன்னாடி நீட்டிட்டு அப்படியே பொறுமையாக கையை நல்லா அப்படி வரணும். கொண்டு வந்துட்டு உங்கள் மார்பு பகுதியை விரிச்சிட்டு கையை 2ம் கோர்த்துட்டு அதுக்கப்புறம் இதுலேருந்து இப்போ இந்த ஷோல்டரை இப்படி இருக்குன்னா இப்படி விரிக்கணும். விரிச்சிட்டு அதுக்கப்புறம் கையை நீங்கள் கீழே குனிய போகும்போதே கையை நம்ம மேலே தூக்கணும். இதில் இருக்கலாம். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடலாம். இந்த பயிற்சியில் நம்ம முன்னாடி போடுறது தலை உங்களுக்கு எந்த அளவுக்கு போதும் அந்த அளவுக்கு போனால் போதும். இப்போ நான் கொண்டு போனது கீழே வரைக்கும் நல்லா பட்டுடுச்சு. இல்லை பாதி தான் வருது, என்னால் குனிய முடியல, ரொம்ப குனிய முடியல, எனக்கு தொந்தி இருக்குது, இவ்வளோ தான் குனிய முடியுதுன்னா அந்த அளவுக்கு இருந்தாலே போதும். நமக்கு தேவை இந்த தோள்பட்டை நல்லாவே விரியணும். அதுக்கு தான் நம்ம குனிய போகிறதுக்கு முன்னாடியே இது நல்லா இப்படி சுழற்சி இப்படி போகணும். இப்படி போனோம்னா இந்த 2த்துக்கு நடுவில் இங்கே இருக்கிற வலி தான் நம்ம சொல்கிறோம். இங்கே இருக்கிற வலி அப்படியே நல்லா ரிலீஸ் ஆகிடும். இன்னும் ஒரு முறை செய்யலாம். அப்படியே நம்ம தோள்பட்டை இப்படி நல்லா பின்பக்கமாக இப்படி தள்ளணும். பொறுமையாக பண்ணணும், வேகமாக பண்ணக்கூடாது. பொறுமையாக பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கீழே குனியும் போதே கை தூக்கிட்டு வரும். டூ 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடலாம். சில பேருக்கு பண்ணும்போது கை அப்படியே இப்படி சுழற்சி பண்ணும்போது வலிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது குட் பெயின் தான். ஆனால் பண்ணுறது நம்ம நல்லாவே பொறுமையாக பண்ணிட்டோமா என்ன சைடு எஃபெக்டும் உங்களுக்கு வரும். அடுத்து பயிற்சி 2. பயிற்சி 2ல் நீங்கள் இதே மாதிரி உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு நல்லா முதுகு தண்டை நல்லா நேராக வச்சுட்டு 2 கைகளும் முன்னோக்கி கொண்டு வந்துட்டு இப்போ அப்படியே 2 கையுமே விரிக்க போகிறோம். பொறுமையாக பண்ணணும். நல்லா விரிச்சிட்டு பின்வாய்க்கு போகணும். ரொம்ப பின்னாடி போயிடக்கூடாது. ஓரளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு போதும் இந்த வரைக்கும் தான் வருதுன்னா இந்த வரைக்கும் அப்படியே நிறுத்திடலாம். இதிலே இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். இந்த பயிற்சியில் நம்ம கை எந்த அளவுக்கு இப்படி கொண்டு போகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம முதுகில் 2மே இப்போ இது ஸ்கால்ப்ல இந்த பக்கம் இந்த பக்கம் ஒன்று இருக்குன்னா இப்படி இப்படி மடங்கும். மடங்கிட்டு அப்படியே விரியும் போது பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்க அந்த பெயினோ இல்லை அந்த கிராம்ப்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நமக்கு நல்லாவே சரியாயிடும். இதில் மூச்சு பயிற்சியோடு நம்ம சேர்த்தும் நம்ம பண்ணலாம். கை முன்னோக்கி நீட்டிட்டு அப்படியே நல்லா மூச்சு அப்படியே இழுத்துக்கோங்க. அப்படியே சில வினாடிகள் இருக்கலாம். மறுபடியும் கைகள் கொண்டு வந்து இன்னொரு முறை. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம்.
இதுவே வந்து கொஞ்சம் கேப் விட்டு அப்படியே பண்ணலாம். ஒரு 3 முறை இல்ல 5 முறை மட்டும் பண்ணிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 5 முறை பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு 2 செட்டு 3 செட்டு வந்து பண்ணணும். பயிற்சி 1னாலும் சரி, பயிற்சி 2மே வந்து 3 செட்டு வந்து பண்ணோம்னா நல்லாவே வந்து ரிலீஃப் ஆகிடும். இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட முதுகு தண்டுக்கும் சரி, நம்மளோட கைகளுக்கும் சரி நல்லாவே வந்து ரத்த ஓட்டம் அதிகமாக போகும். படுக்கிற வந்து பொசிஷன் கூட மாறினா கூட இந்த இடத்துல நடுவில் பகுதியில் வலிக்கும். இல்லைன்னா வெயிட்டான ஏதாவது பொருளை வந்து நம்ம கீழ்நிலேருந்து அப்படி இப்படி நம்ம தூக்குனா கூட வந்து நமக்கு அந்த இடத்துல வந்து கிராம்ப் பெயின் வந்து வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ரொம்ப நேரம் உட்காந்துட்டு வந்து வேலை செய்கிறவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி பெயின்லாம் வரதுக்கூடிய சான்சஸ் இருக்குது. வந்தால் வந்து இந்த மாதிரி வந்து பயிற்சியெல்லாம் செஞ்சுட்டு நம்ம வந்து அதை க்யூர் பண்ணிக்கலாம். இந்த பயிற்சிகளை முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.